Food sponsored by தவசக்குட்டி பிரியாணி branches at அண்ணா நகர், அரும்பாக்கம், பள்ளிக்கரணை. தமிழகத்துல தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி நிலை கொண்டிருக்கு. இப்ப நாம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இலங்கையிலிருந்து கடந்து தமிழகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஸோ தமிழகத்துல கடந்த ஒரு 3-4 நாட்களாகவே நம்ம மழை அப்படிங்கிறத இந்த சைடு கடலோர மாவட்டங்கள்ல, அதாவது சவுத்துல இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள், இந்த பக்கம் ராமேஸ்வரம், ராமநாதபுரம், தூத்துக்குடி இந்த மாதிரியான மாவட்டங்கள், அதாவது மயிலாடுதுறை இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில முதல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருவாகி தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறி அதன் பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துல இருந்து இப்போ தற்போதைய நிலையில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இது மாறி இருக்கு. மாறி வலுப்பெற்று இலங்கையை நோக்கி, அதாவது இலங்கையிலிருந்து இங்க தென்கிழக்கு பகுதியில உருவான இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல பகுதியா மாறி காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்ட்டு ஒவ்வொரு படி உயர்ந்து இன்னைக்கு சென்னையை நோக்கி, அதாவது தமிழகத்தை நோக்கி இப்படி கடலோர மாவட்டங்கள்ல வந்துகிட்டு இருக்கு, நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதனுடைய தற்போதைய நிலை அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு, அதாவது இன்றைய தினம் அது புயலாக வலுப்பெற்று புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பா நம்மளால இதுல பார்க்க முடியும் ரெயின் அண்ட் தண்டர், மழை மற்றும் இடி மின்னல். மழையுடைய கள நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது புதன்கிழமை 12 மணி நிலவரப்படி இங்க, அதாவது நாகை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல மழை இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நாகை, மயிலாடுதுறையில மிக கனமழை அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும்னா ரெட் கலர்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி தஞ்சாவூர், புதுக்கோட்டை, காரைக்குடி, திருச்சி இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கும், தஞ்சாவூர்ல மட்டும் பார்த்தீங்கன்னா கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த ரெட் கலர் டார்க்கா இருக்க ஏரியாவில் எல்லாமே வந்து அதிக கனமழை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நிலவரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மாறி, அதாவது எங்க உருவாகி இப்ப நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து புயலாக வலுப்பெறும். ஒருவேளை புயலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இது நகர்ந்து ஒண்ணு வடக்கு திசையில இப்படி நேரா கடலோர பகுதிகளை ஒட்டி, கடலோர மாவட்டங்களை ஒட்டி போகும். அதாவது வடக்குல கடலோர மாவட்டங்களை நோக்கி இந்த வழியா இப்படி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லையா, இன்னொன்று இங்க இருந்து வடமேற்கு, அதாவது நார்த் வெஸ்ட் இந்த பக்கம் இப்படி இப்படி கடலோர மாவட்டங்களை ஒட்டி தமிழகத்தின் ஊடா இப்படி புதுச்சேரி, காரைக்கால், நாகப்பட்டினம் அப்படின்ட்டு இப்படி மாவட்டங்களுக்கு உள்ள போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இது புயலாக மாறி வலுப்பெறுது அப்படின்ற பட்சத்துல இது என்னைக்கு கரையை கடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் தளத்துல பதிவிட்டிருக்காரு. அதையும் பார்த்துடலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு அவர் டீட்டெயில்டா கொடுத்திருக்காரு. ஸோ டிப்ரெஷன் சைக்ளோன், அதாவது இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இந்த டிப்ரெஷன் இல்லாட்டி ஒருவேளை அது புயலாக மாறும் பட்சத்துல டிப்ரெஷன் இல்லாட்டி சைக்ளோன் இல்ல அல்லது புயல் மே கிராஸ் தி கோஸ்ட் பிட்வீன் பரங்கிப்பேட்டை அண்ட் கடலூர் அண்ட் சென்னை அரௌண்ட் 30th நவம்பர். இன்னைக்கு 27ஆம் தேதி சரியா 12 மணி நேர நிலவரப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதாவது எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை அப்படிங்கிறத. சென்னையில இன்னைக்கு மதியத்துக்கு மேல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி சென்னையில வந்து இன்று மதியத்துக்கு மேலதான் மிதமான மழைக்கு வாய்ப்பு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி புதுச்சேரி இந்த இடங்கள்ல எல்லாம் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. நாகப்பட்டினத்துல அதிக கனமழை இப்போ பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மயிலாடுதுறையிலும் அதிக கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் அந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா 27, 28 இந்த இடத்தை கடந்து வரும்போது இந்த மாவட்டங்கள், அதாவது நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த இதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இது நகர்ந்து 29ஆம் தேதி 30ஆம் தேதி தான் மேல சென்னையை நோக்கி போகுது. அதாவது சென்னைக்கு நெருக்கமாக இங்க பரங்கிப்பேட்டை மற்றும் கடலூர், சென்னை இதற்கு மத்தியில தான் இது கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு தான் இவர் சொல்லியிருக்காரு. அதுதான் பாருங்க, மே கிராஸ் தி கோஸ்ட், அதை கடந்து தான் போகும். மே கிராஸ் தி கோஸ்ட் பிட்வீன் பரங்கிப்பேட்டை, கடலூர் அண்ட் சென்னை அரௌண்ட் 30th நவம்பர். 30ஆம் தேதி நவம்பர் தான் இது இந்த புயலாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இல்லை அது புயலாக வலுப்பெறும் பட்சத்துல இந்த புயலோ 30ஆம் தேதி தான் கடந்து செல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி
சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஹெவி ரெயின்ஸ் இருக்கும். 29th அண்ட் 30th நவம்பர், அதாவது 29ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் அதி கனமழை சென்னையில பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அந்த அதி கனமழை அப்படிங்கிறது 29ஆம் தேதி 30ஆம் தேதி தான் இருக்கும். அப்ப இன்னைக்கு 27ஆம் தேதியிலிருந்தே சென்னையில மிதமான மழை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா துவங்க ஆரம்பிச்சிடும். எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு மழை இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் எந்தெந்த நேரத்துல அது கிராஸ் பண்ணி போகும்போது சென்னையில மழையினுடைய அளவு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 27ஆம் தேதி லைட் டு மாடரேட் ரெயின்ஸ், மிதமான மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நாளைக்கு 28ஆம் தேதி சென்னையில அதே மாதிரி மிதமான மழை தான். அது நகர்ந்து வர வர, அதாவது நீங்க இங்க பார்க்க முடியும் உங்களால, இது எங்க இருந்துச்சு, அதாவது இலங்கைக்கும் கீழே இருந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இன்னைக்கு வலுப்பெற்று இப்படி நகர்ந்து வரக்கூடிய சூழல், அதாவது இலங்கைக்கு கீழே இருந்தது நகர்ந்து தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது இங்க இருந்து நாளை அல்லது நாளை மறுதினம் இப்படி இன்னும் நகர்ந்து செல்லக்கூடிய சூழல்ல சென்னைக்கான மழை அப்படிங்கிறது அதிக அளவுல நம்மளால பார்க்க முடியும். அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு அவரு. 29th வந்து சென்னையில அதி கனமழை இருக்கும், அதாவது ஹெவி ரெயின்ஸ். அண்ட் 30th 30ஆம் தேதி சென்னையை பொறுத்த வரைக்கும் ஹெவி ரெயின்ஸ் இருக்கும், அதி கனமழையும் இருக்கும், தீவிர கனமழையும் இருக்கும். அதை தான் இவர் போட்டிருக்காரு, வெரி ஹெவி டு எக்ஸ்ட்ரீம் ஹெவி ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 1ஆம் தேதி 2ஆம் தேதி இது 30ஆம் தேதி கடந்து போகும்னு சொல்லிட்டாங்களே, 1ஆம் தேதி 2ஆம் தேதி மழை இருக்குமா சென்னையில, இல்ல அதோட மழை விட்டுருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா 1ஆம் தேதி 2ஆம் தேதி மிதமான மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு புயல் ஒன்று கடந்து போயிடுச்சு, இல்ல ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்து போயிடுச்சு அப்படின்னாலுமே அதனுடைய தாக்கம், அந்த ஒரு காற்று சுழற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இருந்துட்டே இருக்கும். அதன் அடிப்படையில இங்க மழை அப்படிங்கிறது படிப்படியா தான் குறையும். அந்த வகையில மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி ஒன்ஸ் கிராஸ் இன்டீரியர்ஸ் லைக் ராணிப்பேட், வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி அண்ட் ஈவன் கொங்கு பெல்ட் கேன் என்ஜாய் தி ரெயின்ஸ் ஆஃப்டர் தி சைக்ளோன் டிப்ரெஷன் மூவ்ஸ் இன்லேண்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படின்னா உள் மாவட்டங்கள், அதாவது இந்த புயலோ இல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ கடந்து போயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல கடலோர மாவட்டங்களுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள், அதாவது ராணிப்பேட், வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், நான் உங்களுக்கு இதுல காட்டுறேன், இதுல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிறது, இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இல்ல புயலோ ஒருவேளை கடந்து 30ஆம் தேதி போயிடுச்சு அப்படின்னா உள் மாவட்டங்கள், அதாவது இது எல்லாமே நம்ம கடலோர மாவட்டங்கள்னு சொல்லுவோம். கடலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், சென்னையா இருக்கட்டும், காரைக்கால், புதுச்சேரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமேஸ்வரம், இந்த மாதிரியான மாவட்டங்களை சொல்லுவோம். அண்ட் இந்த மாவட்டங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள் திருத்தணி, வேலூர், காஞ்சிபுரம், இதெல்லாமே வந்து உள் மாவட்டங்கள் சொல்லுவோம். அப்ப இந்த வகையில ஒருவேளை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இல்ல புயலோ இப்படி சென்னையை கடந்து கடலூருக்கும் சென்னைக்கும் பரங்கிப்பேட்டைக்கும் இடையில தான் இது கடந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அது கடந்து 30ஆம் தேதி போயிடுது அப்படின்ற பட்சத்துல இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் மழை அப்படிங்கிறது மிதமான மழை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா திருப்பத்தூர் நம்மளால பார்க்க முடியும், இங்க இந்த கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், இந்த மாதிரியான ஊர்கள். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சைடு கொங்கு பெல்ட், கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கொங்கு வட்டாரங்கள்லயும் வந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அப்படின்னு சொல்றாரு. இப்போதைய நிலை அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். அண்ட் நம்ம இதை வந்து இதுல பாக்குறோம், இந்த ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது எப்படி நகர்ந்து வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். இதனுடைய மூமெண்ட்டை இங்க வந்து டேட் வைஸ், டைம் வைஸ் இது மாறிட்டே இப்படி அடுத்தடுத்த நாட்கள் எங்கெங்க போகுது அப்படின்னு போகும்போது இங்க இதனுடைய மூமெண்ட்டை வந்து நம்மளால பார்க்க முடியும். புதன்கிழமை, அதாவது இன்றைக்கு 27ஆம் தேதி மதியம் 12 மணி நிலவரத்தின்படி இந்த மழை அப்படிங்கிறத நம்மளால இங்க பார்க்க முடியுது. இந்த மழை அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, முத்துப்பேட்டை, இந்த இடங்கள்ல தான் அதிக அளவு இருக்கு 12 மணி நேர நிலவரப்படி. இது இன்னும் கடந்து போகுது, அடுத்தடுத்த மணி நேரங்கள்ல எப்படி நகர்ந்து போகுது அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா இந்த கிராபிக்ஸ் காட்சிகளை உங்களால பார்க்க முடியும். இந்த மழை 6 மணி, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி, 7 மணி, 8 மணி, 9 மணி போகும்போது இது மாறுறத நம்மளால பார்க்க முடியுது. வானிலை அப்படிங்கிறது
அப்படிங்கிறது ஒரு கணிப்பு அப்படிங்கிறத தாண்டி ஒரு பக்கம் அது எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதன்படி பார்க்கும்போது அது புயலா வலுப்பெற்று போகுதா இல்ல வந்து செயலிழக்க போகுதா அப்படிங்கிறத நம்மளால இங்க பார்க்க முடியும். ஸோ நாளை 28ஆம் தேதி நிலவரப்படி இது அப்படியே மறைஞ்சு மூவ் ஆகி போகுது. அண்ட் அதே மாதிரி 29ஆம் தேதி அதிகாலை அளவுல பார்த்தீங்கன்னா இது இன்னும் சுழன்றுகிட்டு மேலே ஏறுது. அப்ப மழை அப்படிங்கிறது இந்த சைடு தஞ்சாவூர், நாகை இந்த இடங்கள்ல எல்லாம் படிப்படியா குறையுது. அண்ட் இது சென்னையை நோக்கி இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா மழை அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 29ஆம் தேதி 30ஆம் தேதி மழை அப்படிங்கிறது சென்னையில அதி கனமழை, தீவிர கனமழை இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ் அப்படிங்கிறது சென்னையை நோக்கி இது நகர சென்னை அதுக்கப்புறமா இங்க புதுச்சேரியிலலாம் அதி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து மழையினுடைய நிலவரம். காற்று, ஸோ இந்த புயல் ஒருவேளை இது புயலாக உருவாகும் பட்சத்துல இந்த புயலுக்கு ஃபெங்கல் அப்படின்ற பெயரை வந்து சவுதி அரேபியால இருந்து பரிந்துரைத்திருக்காங்க. ஸோ இந்த புயல் ஒருவேளை இது புயலாக மாறுது, இன்னைக்குள்ள புயலா மாறிடும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இது புயலாக மாறுது அப்படின்னா புயல்லையே வந்து நம்ம வகைப்படுத்தலாம். 2 வகை இருக்கு. ஒரு புயல் காற்றை மட்டுமே வீசக்கூடிய புயலா இருக்கும். நம்ம வரதா புயல் பார்த்திருப்போம், கஜா புயல் பார்த்திருப்போம். இது எல்லாமே மழையை காட்டிலும் மிதமான மழை இருந்தாலுமே, கனமழையே இருந்தாலும் கூட மழையை காட்டிலும் காற்றின் வேகம் அப்படிங்கிறது மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் அப்படின்ட்டு ரொம்ப அதிவேகமா வீசக்கூடிய காற்றை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய புயல்கள். காற்று அதிகமா வீசி இங்க வரதா புயல்ல எத்தனை மரங்கள், எத்தனை கரண்ட் கம்பங்கள், மின் கம்பங்கள் வந்து நம்ம முறிந்து விழுந்ததை பார்த்திருப்போம். அதே மாதிரி கஜா புயல்ல அங்க டெல்டா மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான சேதம் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது காற்றை மட்டுமே பேஸ் பண்ணி வரக்கூடிய புயல் இருக்கட்டும். அண்ட் இன்னொரு பக்கம் மிக்ஜாம் புயல் நம்ம பார்த்திருப்போம். கடந்த ஆண்டே மிக்ஜாம் புயல் நம்ம பார்த்திருப்போம். ஸோ காற்றின் வேகம் எந்த அளவுக்கு வேகமா இருந்துச்சோ அதற்கேற்ற மாதிரியே அதை விட அதிகமா மழை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மழையுடன் கூடிய காற்று வீசும்போது இது ஒரு வகையான புயலா இருக்கும். ஸோ இந்த ஃபெங்கல் புயல் அப்படிங்கிறது அதி கனமழை, தீவிர கனமழையுடன் கூடிய காற்றும் வீசக்கூடிய ஒரு புயலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படிதான் வந்து நிறைய ஆர்வலர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில காற்றும் வீசக்கூடிய புயலா, மழையும் வீசக்கூடிய புயலா இருக்கும் பட்சத்துல இது சென்னைக்கும் கடலூருக்கும் மத்தியில, பரங்கிப்பேட்டைக்கும் சென்னைக்கும் மத்தியில கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடலோர மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மீனவர்கள் யாருமே கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அவங்களும் கிட்டத்தட்ட 8 நாட்களுக்கு மேலாக கடலுக்கு செல்லவில்லை. அதே மாதிரி நம்ம முந்தானேத்து அதாவது திங்கட்கிழமையே வந்து பார்த்திருந்தோம். இங்க எண்ணூர்ல தொடங்கி காட்டுப்பள்ளி, சென்னை மெரினா, பட்டினம்பாக்கம், புதுச்சேரி, காரைக்கால் அப்படின்ட்டு நாகப்பட்டினம், இந்த பக்கம் கீழே டவுன் சவுத் தூத்துக்குடி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பாம்பன் தூத்துக்குடி வரைக்குமே 9 துறைமுகங்கள்ல 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருந்தது. இன்னைக்கு நிலவரப்படி அதாவது புதன்கிழமை 27ஆம் தேதி 12 மணி நிலவரப்படி பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது புயல் அப்படிங்கிறது அதிகமாக காற்றினுடைய வேகம் அதிகமாக புயல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத உணர்த்தும் வகையில கடலோர மாவட்டங்கள்ல மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம், எல்லாரும் எச்சரிக்கையோடு இருங்க, கரையிலிருந்து எந்த அளவுக்கு நகர்ந்து இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நகர்ந்து நீங்க இருந்துருங்க அப்படின்ற மாதிரியான எச்சரிக்கை விடுறதுக்காக இந்த புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படும். 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு அப்படின்னும் போது யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம். 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு அப்படிங்கிறது புயல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு அப்படிங்கிறது வந்து புயல் ஏற்படுறதுக்கான 50% மேலான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம், எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நிலவரப்படி பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் இப்போதைய வெதர் ரிப்போர்ட். அண்ட் இந்த மழை அப்படிங்கிறது தொடர்ந்து 2ஆம் தேதி வரைக்குமே மிதமான மழை வரைக்கும் நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பரங்கிப்பேட்டைக்கும் சென்னைக்கும் இடையே கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த சூழல் வந்து பாத்தீங்கன்னா 29, 30 இப்படி நகர்ந்து போகும்போது சென்னைக்கு அதி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அது அப்படியே கடந்து செல்ல படிப்படியாக 1ஆம் தேதி 2ஆம் தேதி சென்னையில் மிதமான மழைக்கும், சென்னைக்கு இந்த பக்கம் அதாவது கடலோர மாவட்டங்களுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாதிரியான உள் மாவட்டங்கள் மற்றும் இந்த பக்கம் கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய கொங்கு மாவட்டங்கள்லயும் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபுட் ஸ்பான்சர் பை தவசுக்குட்டி பிரியாணி, பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர், அரும்பாக்கம், பள்ளிக்கரணை.